டியூப் தமிழ் சினிமா நியூஸ். ஸ்ரீபிரியாவின் குட்டி விஸ்வரூபம். கே. பாலச்சந்தர் புகழாரம். கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சினிமாவுக்கு அறிமுகமானவர் ஸ்ரீபிரியா. அதையடுத்து நீயா படத்தில் நடித்து பிரபலமான ஸ்ரீபிரியா சிவாஜி, ரஜினி, கமல் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் ஒரு பெரிய ரவுண்டே வந்தவர். 1980களில் முக்கிய ஸ்மார்ட் ஹீரோயினாக திகழ்ந்தவர். 8வது படிக்கும் போதே நடிகையான ஸ்ரீபிரியா கடந்த 40 ஆண்டுகளாக கலைத்துறையில் தன்னை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார். இதுவரை 3 படங்களையும் இயக்கியுள்ள அவர் தற்போது மாலினி 22 பாளையங்கோட்டை என்ற படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் சென்னையில் நடைபெற்றது. விழாவில் கே. பாலச்சந்தர், கமல், வியட்நாம் சுந்தரம், ராதிகா, சுஹாசினி, சூர்யா உள்பட பலர் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி பேசினர். அப்போது கே. பாலச்சந்தர் பேசுகையில், மலையாளத்தில் 22 ஃபீமேல் கோட்டயம் என்ற பெயரில் வெளியான இப்படத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே கதையை இப்போது ஸ்ரீபிரியா தமிழ், தெலுங்கில் ரீமேக் செய்திருக்கிறார். படத்தின் ட்ரெய்லர், பாடல்களை பார்க்கையில் பிரமிப்பாக இருக்கிறது. கமல் விஸ்வரூபம் இயக்கியிருக்கிறார். இப்படம் ஒரு குட்டி விஸ்வரூபம் போல் தெரிகிறது. மேலும் நான் படம் இயக்கிய போது நிறைய ஹீரோயின் ஓரியன்ட் கதைகளை படமாக்குவேன். ஆனால் இப்போது அந்த நிலை தமிழ் சினிமாவில் குறைந்துவிட்டது. ஸ்ரீபிரியா தான் இப்போது அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார். அதோடு இந்த மாதிரியான ஒரு அதிரடியான கதையை படமாக்கவே ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் ஸ்ரீபிரியாவிடம் இருக்கிறது. இது பெண்களுக்கான சமூக விழிப்புணர்ச்சி படம் என்றாலும் கமர்ஷியலுக்கும் எந்தவித குறைவும் இல்லாமல் இயக்கியிருக்கிறார். அவர் இன்னும் இதுபோன்று நிறைய படங்களை இயக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்றார் பாலச்சந்தர்.